நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம்மள பல பேருக்கு வீட்டிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கணும், அதில் விளையக்கூடிய பொருட்களை நம்மளுடைய உணவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசையாகவே இருக்குங்க. ஆனால் அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய பூவாளி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய பூவாளி நிகழ்ச்சியில் மாடி தோட்டத்தில் எப்படி காய்கறி செடிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னோட பேர் சாரதா. நான் இந்த சுண்ணாம்பு குளத்தூரில் இருக்கேன், கோயிலம்பாக்கம் கிட்ட. எங்கள் வீட்டில் ஒரு வருஷமாக நான் மாடியில் செடி பூ இதெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ்வலாக மொட்டை மாடி அப்படின்மோ எனக்கு முன்னாடிலாம் என்ன இருந்ததுன்னா துணி காய போடுறது, இல்லை எப்போது ராத்திரியில் போய் சும்மா கொஞ்ச நேரம் உட்காருறது. இந்த ஸ்பேஸையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்க முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. கவர்மெண்ட்டோட கிட் வாங்கி தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொக்கோ பீட்டுன்னு சொல்கிற இந்த பதப்படுத்தப்பட்ட தென்னை நாரில் தான் வச்சுருக்கோம். அதனால் என்னென்னா மேலே டெரஸில் வந்து வெயிட் ஜாஸ்தியாகும், அந்த மாதிரி ஒரு பயமும் வேண்டியே இருக்காது. நான் எங்கள் வீட்டில் நிறைய விதமான காய்கறிங்க போட்டிருக்கேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், அந்த மாதிரி சாதாரண வெரைட்டி காய்கறி எல்லாமும் இருக்குது. அது இல்லாமல் சில ஸ்பெஷல் வெரைட்டியாக நம்ம கற்பூரவள்ளி, லெமன் கிராஸ், அந்த மாதிரி உள்ள சில ஹர்ப்ஸ் எல்லாமும் வச்சு வளர்க்குறேன். இதில் எனக்கு என்ன அட்வான்டேஜ்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வெளியே போய் வாங்க வேண்டி இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா நிறைய வாட்டி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் இன்செக்டிசைட்ஸும் ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம வீட்லேயே வளர்த்தோன்னா அந்த மாதிரி நம்ம ரசாயன இன்செக்டிசைடோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கிறதுலே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாடியில் எங்கள் வீட்லேயே தோட்டம் இருக்கிறதுனால சில நாள் காலையில் எழுந்தோடனே கடகடான்னு மாடியில் வந்து என்ன காய் இருக்கோ அதை பறித்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் வெறும்னு தோட்டம் வச்சுருக்கோம், நம்ம காய் நம்ம சாப்பிட்றோம், அது ஒன்று இல்லாமல் மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் இருக்குது. நம்ம ஒரு புது செடியில் வந்து ஒரு இலை வரும்போதோ, ஒரு பூ வரும்போது, ஒரு காய் வரும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இப்போ எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவுமே இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த பின்னாடி இருக்கிற இந்த பந்தல் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அப்பா, எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் பசங்க எல்லாருமே சேர்ந்து நாங்களே செஞ்சது தான். அப்போ நம்ம மாடியில் இந்த மாதிரி பந்தல் எல்லாம் கூட போட்டு செய்ய முடியும் அப்படின்னு இருக்குது. மாடிங்கிறது வெறும்னு செடி கொண்டு இல்லாமல் பூச்செடிங்க எல்லாமும் வச்சுருக்கோம். ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் மாதிரி ஒரு சின்ன ஏரியாவும் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஈவினிங்ஸில் வந்து உட்காந்தா நல்ல ஒரு காற்றெல்லாம் வரும்போது ஒரு சின்ன பார்க்கில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காராமணி. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இது நாங்கள் வீட்லேயே பண்ண கட்டையில் வச்சு பண்ண பந்தலில் தான் ஏற்றிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சு ஒரு 4 மாதம் இருக்கும். ஆனால் நிறைய காய் அறுவடை பண்ணியிருக்கோம், நிறைய நாள் பொரியல் செஞ்சுருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்கெல்லாமல் நாங்கள் இது கொடுத்துருக்கோம். இப்போது வெறும்னா வெண்டை கத்திரி ஒண்டி வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி கொடி வகையெல்லாம் காராமணி அந்த மாதிரி வெஜிடபிள்லாம் கூட நம்மளால் மாடியில் வளர்க்க முடியும். இப்போது பார்த்துட்டு இருக்கிறது வந்து எலிஃபென்டாஸ் கோக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யானை தந்த மாதிரி இருக்கும் இந்த வெண்டைக்காய். இது வந்து நம்ம ஊரில் இல்லை, கேரளாவில் தான் ஜாஸ்தி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு காயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு முழம் அளவு வளரும். பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் வந்து பிஞ்சு தான். அது எடுத்து கட் பண்ணால் நம்ம வீட்டில் வெளியே கடையிலேருந்து வாங்குகிற வெண்டைக்காய் விட வீட்டில் சமைக்கிற வெண்டைக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதாரண நாட்டு வெண்டைக்காய் விட இது வந்து இன்னுமே பட்டர் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சோண்டு ஒரு 10 வெண்டைக்காய் இருந்தாலே ஒரு நாளைக்கு பொரியல் பண்ண முடியும், அவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த சொரக்கான்னும் போது இது கூட ஒரு பெரிய கொடி வகை தான். இந்த பந்தல்லையே ஒரு காலில் ஒரு கொடி போட்டிருக்கோம் நாங்கள். தனித்தனியாக ஒரு அவரை பந்தல்னு தனியாக அந்த மாதிரி தனியாக வைக்கணும்னு கிடையாது. ஒரு காலில் ஒரு செடி கூட போட்டு நம்மளால் வளர்க்க முடியும். சொரக்காய் பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிக் பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, உடம்புக்கே ஜென்ரலாக ரொம்ப நல்லது. உடம்பு குறைக்கவும் இப்போல்லாம் நிறைய பேர் இந்த சொரக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த செடியை நாங்கள் இப்போ வளர்க்குறோம். இந்த கற்பூரவள்ளி அப்படிங்கிறது வந்து நம்மளோட நாட்டு மருத்துவத்திலாம் யூஸ் பண்ணுற ஒரு தழையாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சின்ன பசங்களாக இருக்கிறதுங்களுக்கு வந்து வெறும்ன இலை வாட்டி அதில் இருக்கிற ஜூஸை கொடுத்தா கோல்டெல்லாம் நல்லா போயிடும், கபம்லாம் நல்லா கம்மியாகும். நம்ம வெளிலேருந்து ஏதோ ஒரு மருந்து வாங்கி கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு செடி இருந்துச்சுன்னா நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இலையில அதே மாதிரி பஜ்ஜி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி காய்கறி வளர்க்குறதுல பார்த்திங்கன்னா டெய்லி இதுக்கு வந்து காலையில் ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் செலவு பண்ணுறேன். செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த இடம்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து இதுக்கு ஏதோ உரம் போடுறோம். உரம் அப்படின்னும் போது வெளியேந்து வாங்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் காய்கறி கட் பண்ணி பழம், தோல், அப்புறம் இங்கே சுற்றி இருக்கிற இந்த புங்க மரத்து இலை, வேப்ப மரத்து இலை இதெல்லாம் போட்டு நாங்கள் இந்த பழைய பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி உள்ளதில் போட்டு க்ளோஸ் பண்ணி அதே கம்போஸ்டிங் பண்ணுவோம்.
பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் ஆட்டுப்புழுக்கெல்லாம் இருக்கும், ஆட்டுப்புழுக்கெல்லாம் எடுத்து அது கூட போடுறோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரம் இதுன்னா ஒரு வாரம் அது போடுவோம். அதே மாதிரி காஞ்ச சாணி ஏதாவது கிடச்சதுன்னா அது கூட எடுத்து போடுறோம். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, வெறும்னா இது போடும்போது அப்படியே காய்க்குது அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இதுக்காக நிறைய பூச்சி வரும். இப்போ சாதாரணமாக கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடுற இடத்துலையே நிறையா பூச்சி வருது இல்லையா? அப்போ நம்ம வந்து இங்கே வேறு எதுவுமே போடாமல் நேச்சுரலாக வளர்க்கும்போது இன்னும் நிறையா பூச்சி தான் வரும். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆஃபிஜின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த அவரை அந்த மாதிரி வெரைட்டியில் வரக்கூடிய ஒரு பூச்சி. அதுக்கு வந்து நாங்கள் வெறும்னா சாம்பல், கோயிலெல்லாம் வருது இல்லையா, அந்த பொங்க வைக்குமோ இருக்கிற அந்த சாம்பலோ, இல்லை பக்கத்தில் வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த வாட்ச்மேன் யூஸ் பண்ணுற அந்த விறகுல இருக்கிற அந்த சாம்பலோ எடுத்துகிட்டு வந்து அதை தான் நாங்கள் காலையில் தெளிக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பூச்சியெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேப்பங்கிழங்கும், அது கூட இருக்கிறது காசி தும்பையும். காசி தும்பை வந்து நம்ம சுவாமிக்கு பூ வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு பேக்கில் வந்து ஒரு செடி தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன ரூட் வகை செடியும் ஒரு மேலே வளர்கிற செடியும் கூட வச்சுக்கலாம். நம்ம 2 விஷயம் வளர்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஸ்பேஸ் தான் சேவ் ஆகும். சேப்பங்கிழங்கு வந்து ஒரு 3 மாதத்தில் அறுவடை பண்ண முடியும். அதோட இலையும் வந்து இந்த பருப்புஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் தான். அதை கட் பண்ணியும் நம்ம சமையல் பண்ண முடியும். இப்போது வந்து எங்கள் வீட்டில் மாடியில் ஒரு மூலையில் இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம். ஒரு அழகாக புத்த சிலை வச்சு கீழே வந்து கிடைக்கிற அந்த அக்வேரியம் எல்லாம் கிடைக்கிற கூழாங்கல்லும், வெளியே ரோட்டில் கிடக்கிற சில கல்லுங்கள் தான் எடுத்து ஃப்ரண்ட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பக்கத்துலலாம் பூச்செடி வச்சுருக்கோம். பின்னாடி டெசர்ட் ரோஸ் அப்படின்ற அடீனியம் கூட வச்சுருக்கோம். இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 தொட்டியில் தாமரை வச்சுருக்கோம். ஒன்று வந்து செந்தாமரையும், ஒன்று வந்து வெள்ளை தாமரையும். இந்த ஏரியா பார்க்கும்போது இந்த கொக்கு பொம்மை இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு பார்க்கில் இருக்கிற ஒரு எஃபெக்ட் இருக்கும். சாயந்தரம் வந்து உட்காந்தோன்னா நல்லா காற்றுக்கு சூப்பராக வந்து இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வெறும்னு மொட்டை மாடின்னா நிறைய பேர் வந்து குப்பை ஒரு பக்கம் போட்டு வைக்கிறது, இல்லைன்னா துணி உணர்த்துறது, வடம் காய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயம் வச்சு இந்த மாதிரி நம்மளால் மாடியை டெக்கரேட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். வரவங்களையும் கூப்பிட்டு வந்து நம்ம இங்கே மாடியில் உட்காந்து வச்சு ஒரு காஃபி சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று பண்ண முடியும். இப்போ பச்சை கலரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அரோ ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து வயிற்றுப்போக்கு ஜாஸ்தி இருக்குமோ அந்த அரோ ரூட் கஞ்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி அதில் கீழே கிழங்கு வரும். இப்போ நம்ம மஞ்சள் கிழங்கு அந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி கீழே கிழங்கு வரும். அதுவும் எடுத்து நம்ம சமைக்க முடியும் வீட்டில். அதுக்கும் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த லில்லி பாண்ட் பக்கத்தில் வச்சுருக்கோம். அது பக்கத்தில் இருக்கிற குரோட்டனோட சேர்ந்து அந்த மொனாட்டனி பிரேக் பண்ணி ஒரு பியூட்டி ஆட் பண்ணோம் பிளேஸுக்கு. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீட்ஸ் கொடுத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளே எல்லா வேறையும் வாங்கணும், எங்கேருந்தோ வாங்கிட்டு வரோம் வைக்கிறோம் அப்படி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா யாரெல்லாம் பக்கத்தில் தோட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்டேருந்தே வேற வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு நம்ம வீட்டில் பயிர் பண்ண முடியும்.